வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு ஒரு டேமுக்கு இருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இதுதான் என்ட்ரன்ஸு. அங்கே பேயிங் ஃபீஸ் இருக்கும். நீங்கள் அதை கட்டிட்டு உள்ளே போகலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் நீங்கள் இந்த இது ஃபுல்லாக கவராக இருக்கும். நீங்கள் அந்த தம்ப்நெயிலை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ள. நல்லா பார்த்துக்கோங்க guys. என்னடா தரையே காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா guys? எனக்கு ஒரு ஷாக் ஆகிட்டு வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு காமிப்பேன் பாருங்கள் ஸ்க்ரீன். நல்லா பூக்கள்லாம் இருக்குது, பிங்க் கலர். இங்கே எந்த பூவும் பறிக்காதீங்க. சில்ட்ரன் பார்க் இருக்குது. உங்கள் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல இடம். அந்த இடம் இதான். அந்த வியூ பாருங்கள். நல்லா ஜாலியாக இருக்கலாம். இங்கே மெயின் விஷயம், குப்பையை கீழே போடாமல் டஸ்ட்பினில் போடுங்க. இந்த இடமே நல்லாயிருக்கும். பார்ப்போம் கூடிய சீக்கிரத்தில். நீங்கள் அந்த தம்ப்நெயிலை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஜிப்லைனானு. இப்போ நீங்கள் ஒன்றும் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. இது ரொம்ப நேரம் வீடியோ guys. எல்லோரும் மறக்காமல் ஃபுல்லாக பார்க்க பாருங்கள். நீங்கள் இந்த இடத்துக்கு போகணுன்னா உங்களுக்கு நல்லா யூஸாக இருக்கும். எந்த சைடு போயிட்டு எப்படி வெளியே வரணும்னு. நாங்கள் தவிச்ச மாதிரி யாரும் தவிச்சிடக்கூடாது, வேறு ஒன்று guys. இப்போ பார்த்துருப்பீங்க ஜிப்லைன் டக்குன்னு கிராஸ் ஆகிருக்கும் டேம் பக்கத்தில். இந்த ரூட்டில் தான் போகணும் guys ஜிப்லைனுக்கு. அங்கே கேரளா சைடு நீங்கள் என்ன பேசுவீங்கன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, எனக்கு பேச தெரியாமல் நான் முடிச்சிட்டேன். நீங்கள் என்ன பேசுவீங்கன்னு கமெண்ட்லேயும் சொல்லிடுங்க. இதான் அந்த வே. அப்படியே நடந்து போங்க. டேம் ஏற முடியுங்கன்னா நீங்கள் ஏறலாம். நான் உங்களுக்கு அங்கே மேலேருந்து வியூ காமிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போங்க. ரொம்ப பெரிய இடங்க, பார்த்து எல்லாரும் போங்க. என் கருத்து தப்பாகுது. இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாகவும் இருக்கும். அதாங்க ஜிப்லைனு. அதில் கொஞ்சம் ஆடிட்டோன்னா முடிஞ்சது கதை. பார்த்து போங்க எல்லாரும் guys. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்? அடுத்து உங்களுக்கு இந்த vlog வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த ஜிப்லைன் தான்
இங்கே நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக. சில்ட்ரன்ஸ் அங்கே விட்டுட்டு நீங்கள் வரலாம், அங்கே யாரையா விட்டுட்டு வந்து பார்க்கலாம், நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். இதுதான் ஜிப்லைன். நான் உங்களுக்கு ஜிப்லைனை காமிக்கிறேன் வீடியோவில். இதான் ஜிப்லைன் வீடியோ உங்களுக்காக, பார்த்து கொண்டு வாருங்கள். இங்கே டைமிங் வந்து ஒரு டைமிங் இருக்குங்க, அது எனக்கு கரெக்டாக தெரில. நீங்கள் வந்து வேறு சேனலில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்டா இடையில பேசவே மாட்டேறேன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ, உங்களுக்கே தெரியும், அதனால தான் காய்ஸ். நடந்து வரதுலே சரியாக இருக்குல்லாம். கேஸ் அங்கே ஏதோ குழி மாதிரி இருக்கு, எல்லாரும் பார்த்து வாங்க. பாருங்க டேமோட வியூ இந்த சைடு பாருங்க, ஏறுறது அந்த சைடு ஏறணும். அவன் இந்த சைடு வந்து தாவி போலாமான்னு பார்த்தோம், இடம் வந்துச்சுன்னா. காய்ஸ் இது என்ன தண்ணின்னு நான் அங்கேயே கேட்டிருந்தேன், எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுவோம், பார்ப்போம். சரி போர் அடிக்குது அப்படின்னு சொல்லாதீங்க, முடிஞ்சால் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு காமெடி யூஸ் பண்ணுறேன், பார்ப்போம். காய்ஸ் இப்போ ஒரு மரம் வரும், அது என்ன மரம்னு நீங்கள் கெஸ் பண்ணி எனக்கு சொல்லுங்கள், எனக்கு சரியாக தெரில. அவங்க இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேனான்னு தெரில, நீங்கள் பாருங்கள். இதான் கைஸ் நான் சொன்னேன்ல, அது என்னென்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இது என்னென்னு எனக்கு சரியாக தெரில, நான் நினச்சேன் கிரேப்ஸ்ன்னு நினச்சேன் கைஸ். அப்புறம் தான் போய் எடுத்து சாப்பிட்றதுக்குள்ள இது கிரேப்ஸ் இல்லைன்னு யாரோ சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அவ்வளோதான். இப்போ நான் தெரியாமல் வழி மாதிரி வந்துட்டேன் கைஸ். பாருங்களேன், இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோவில் காமிப்பேன் பாருங்க. இப்போ நான் எங்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பேன் பாருங்களேன். அப்புறம் இதான் காய்ச்சி டேம் வியூ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த சைடு ஏறினேன், இப்போ நான் அந்த சைடு எப்படி போகிறேன்னு பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிப்பேன். எல்லோரும் மறக்காமல் ஜாலியாக இந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு முக்கால்வாசி கொஞ்சமாவது தெரியும் காய்ஸ். உங்களுக்கு அது என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் போட்டு தான் அதை எடுத்திருக்கேன். என்னால் அவ்வளவும் ஃபுல்லாலாம் எடுக்க முடியல. சரி, என்னால் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எதாவது கொடுக்கணும் இல்லை, அந்த வீடியோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணுவோம். அதனால் கைஸ் இதுதான் கைஸ் அந்த பாலம். இது 50 பேருக்கு மேலே போயிட்டோன்னா நம்ம சோழி முடிஞ்சு. இதான் டேம் வியூ, பார்த்துக்கோங்க. இதில் நடக்கும்போது கொஞ்சம் தில் விட்டுருச்சு கைஸ். இதில் இந்த சைடு கேமரா பிடிக்கிறது இன்னும் கொஞ்சம் தில் விட்டுருச்சு. இந்த வீடியோ எடுத்து எப்படியும் 1.5 மாதம் இருக்கும். இப்போ தான் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அது இடையில ஒரு பிரச்சனையாகி அப்புறம் அதனால் கைஸ் இந்த வீடியோ எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரம் இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வர சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். போத நம்ம சேனலில் அடுத்து புது ஒரு கண்டென்ட் இருக்குது, அது நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது, அது ஒரு எதிரான ஸ்ட்ரைக் ஆயிரும். அதனால நான் உங்களுக்கு அப்புறம் நான் அந்த கண்டென்ட் நீங்களே பாருங்கள், நான் சொல்கிறத விட நீங்கள் பார்க்குற மேல். உங்களுக்கு எந்த யூடியூபர் பிடிக்கணும் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன சேனல் பிடிக்கும், நம்ம சேனலும் இல்லை எல்லா சேனலும், எந்த சேனல் இருந்தாலும் சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பாலத்தை கடந்தாச்சு. பாடா உயிர் திரும்பி வந்துருச்சு. ஆஹா கம்பி. இந்த ஜிப்லைன் போகுது கேஷ், இது எந்த சைடுனே தெரியல. ஜிப்லைன் போகுது பாருங்க, இதான் ஜிப்லைனுக்கு அந்த சைடு இருக்கு. இது என்னவென்று எனக்கே தெரியவில்லை, நான் என்னதை சொல்ல.
இது என்ன நீங்களே கமெண்ட் பண்ணிருங்கன்னு நான் சொல்லிட்டேன். கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஒன்றும் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது. இந்த வீடியோவை பார்த்து பொறுமையாக பார்த்த அனைவரும் நம் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு மிகவும் நன்றி. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரிந்து விட்டதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ண வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு போர்டு காமிக்கிறேன். இந்த போர்டு காமிச்சேன்னா பாருங்க, உங்களுக்கு அள்ளு விடுதா இல்லையான்னு பாருங்க. டேஞ்சர் டேஞ்சர் கைஸ், இதாங்க அந்த டேஞ்சர் போர்டு. இட்ஸ் ஆல் ஃபேக்ட். அடுத்ததுல போகிறோம். அந்த சைடு வழியா பிரிட்ஜை சுற்றிட்டு இந்த சைடு வழியா பிரிட்ஜில் வந்துட்டோம். எப்படியும் போனீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் போனீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே நல்லாயிருக்கும். நான் ஏன் அங்கே கவர் பண்ணலன்னா இருக்கே லேட் ஆகிட்டு இருக்கதை கவர் பண்ணி முடிச்சுட்டு போவோன்னு நான் நினச்சேன். நான் அந்த பாலத்தில் நடக்கும்போது கைஸ், இது இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. நேரில் போய் நிற்கணுமே, பாலம் ஆடுது கைஸ் காற்றுக்கு. அது வீடியோவில் இந்த தண்ணியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அலைக்கு. இது வந்து டேம் வாட்டர் தான், ஆனால் எப்படி ஆடுதுன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இடையில உங்களுக்கு ஒரு காட்சி தற்போது கிடைத்தால் உங்களை பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம். பார்ப்போம். இங்கே அவ்வளோ மரம் இருக்கு கைஸ். நம்ம சிட்டிஸ் மாதிரி அங்கே அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும் என்னன்னு. சரி, நீங்கள் போட்டுருங்க. இங்கே ஃபோட்டோ எடுக்க ஸ்பாட்ஸ் நிறையா இருக்கும். நான் அதெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக காமிக்கல உங்களுக்கு. இன்னும் ஒரு டைலாக் தானே ஆகுது கேஷ். வந்தா சுட்டா சுத்தான் ரிப்பீட்டு, வந்தா சுட்டா செத்தான் ரிப்பீட்டு, அதே டைலாக் தாங்கி நான் வருது. ஆனால் நீட்டாக இருக்குது. அவ்வளோ ஒன்றும் இல்லை, இலை தான் அவ்வளோ இருக்குது கேஷ். இந்த வீடியோவை இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சுக்குவோம். ஷபா பேஜ் இதில் நடக்கிறது தான் கைஸ். நடந்தீங்கன்னா நல்லா நடக்கலாம். இங்கே வந்தால் நடங்க நடங்க, ஜாலியாக நடப்பீங்க இங்கே வந்தால் கைஸ். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். டாடா கைஸ். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். டாடா. இதுமே வீடியோ பார்த்துட்டு அப்படியே கிளம்புங்க. டாடா டாடா டாடா. அவ்வளோ.